என்னடி கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம் நடக்காம நின்னு போறத இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் உன் தங்கச்சிய வேற எவன் கட்டிப்பான்? ஏன் உங்க பேரனை விட்டா என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க உன் தங்கச்சி எப்படி சம்மதிப்பா? அவதான் ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காளே. அது ஒண்ணும் பரவாயில்ல. நான் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சரிடி, நீ உன் தங்கச்சிய சமாதானப்படுத்திட்டாலும் அடுத்தவன் பேர தான் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கிறவள எந்த ஆம்பளடி தான் பொண்டாட்டியா ஏத்துப்பான்? என்னடி பாக்குற? உன் தங்கச்சி ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கான்னு நான் இந்த ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். அதுக்கப்புறம் எப்படி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும்? ஏன் நடக்காது? என் தங்கச்சிய புரிஞ்சு ஏத்துக்கிற ஒரு நல்லவன் கூடவா இந்த பூமியில இது வரைக்கும் பிறக்காம இருப்பான்? அதெல்லாம் ஆல்ரெடி பிறந்திருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீங்க ஒண்ணு என் தங்கச்சியை நினைச்சு கவலைப்படலாம் வேண்டாம். நீங்க எப்படியாவது ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடலாங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் மறந்துருங்க. நீங்க தலை கீழ நின்னாலும் சரி, நானும் சாரதாத்தையும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டோம். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா போக முடியாது. உனக்கு நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் பொண்ணு தென்றல் மூலமா அந்த சாரதா கிட்ட பேசி அந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கல, நாளைக்கு சாயந்தரம் என் பேர ஆகாஷுக்கு வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். இது சத்தியம். அக்கா காரி அந்த சாரதாவை தான் பார்க்க போயிருக்கான்னு பார்த்தா அவ ஆண்டாளம்மாவை தேடி போய் அவங்க கிட்ட எப்படி எல்லாம் பேசிருக்கான்னு பாத்தியா? வரட்டும் அவ இன்னைக்கு. இப்படி நன்றி. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? உன்னை அந்த சாரதா கிட்ட போய் அந்த கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்லிடினா நீ அங்க போகாம வேலை மெனக்கெட்டு ஆண்டாளம்மா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை மேலும் கோவப்படுத்திட்டு வந்திருக்க. ஓ, அதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துருச்சா? யாரு அந்த ஆண்டாளம்மா தான் உனக்கு கால் பண்ணாங்களா? பேச்ச மாத்தாம நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ எதுக்கு சாரதாவை பார்க்க போகாம அந்த அம்மாவை தேடி போன? அதையும் அந்த அம்மா உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்லம்மா. அதெல்லாம் சொன்னாங்க. நீ அவங்க கிட்ட என்ன பேசின, எவ்வளவு திமிரா பேசினன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. கூட பிறந்த தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த அம்மாவை தேடி போய் என் தங்கச்சி கல்யாணம் நின்னா கூட பரவாயில்ல, நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு அகம்பாவமா பேசிட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே. யாருக்குமா மனசாட்சியே இல்ல? அந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ தெரியாதனமா ஏதோ ஆர்வ கோளாறுல ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கால, அந்த விஷயத்த ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்களாம். அத பாத்துட்டு இவள வேற எந்த மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதாம். எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தியா? இப்படி ஒரு ராட்சசி இருக்கிற குடும்பத்துக்கு தான் நீ இவள மருமகளா அனுப்பணும் துடியா துடிச்சிட்டு இருக்க. நீ முதல்ல எதுக்கு அந்த அம்மாவை தேடி போன? நீ அவங்க கிட்ட போய் வாய் துடுக்கா பேசுனதுனாலதான் அவங்களும் உங்ககிட்ட பதிலுக்கு இப்படி எல்லாம் வார்த்தையை விட்டுருக்காங்க. அப்போ அந்த அம்மா
நிலா பச்சை குத்திருக்கிற விஷயத்த போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன்னு சொன்னது உனக்கு தப்பா தோணலையா? யாரா இருந்தாலும் கோவத்துல கோவப்படும் போது 1-2 வார்த்தையை விடதான் செய்வாங்க. அதுக்காக கோவத்துல சொல்ற அத்தனை வார்த்தையை அப்படியே செஞ்சிட மாட்டாங்க. இத பாரு, இப்ப இந்த சாரதா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஆகாஷ் தம்பிக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு பயமுறுத்துறாங்கடி. அவ்வளவுதானே? ரொம்ப நல்லதா போச்சு. ஏ நிலா, நீ தப்பிச்சிட்ட. இதுக்காகலாம் சாரதாத்த கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நான் பேசவே மாட்டேன். ஏண்டி எதையுமே புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க? அந்த தம்பியோட பேரை இவ வேற நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காடி. இத பாரு, இவளுக்கும் ஆகாஷ் தம்பிக்கும் ஊர் அறிய நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு. மா, இந்த காலத்துல நிச்சயதார்த்தம்லாம் ஒரு கமிட்மெண்டே இல்ல. மத்தபடி உனக்கு என்ன? இவ நெஞ்சில குத்தி இருக்கிற பச்சைதான பிரச்சனை. நாளைக்கு நானே ஒரு டாட்டூ போடுற பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ நெஞ்சில இருக்கிற ஆகாஷ் பேரை ஒரு அழகான பூ மாதிரியோ இல்ல ஏதாவது பொம்மை மாதிரியோ வேற டிசைனா மாத்திடலாம். அதுக்கு நான் எப்படிக்கா சம்மதிப்பேன்? நான் ஆகாஷ் அத்தனோட பேரை நெஞ்சு மேல மட்டும் இல்ல, நெஞ்சுக்குள்ளேயும் பச்சை குத்தி வச்சிருக்கேன். என் மூச்சு காத்துல கூட ஆகாஷ் அத்தனோட நினைப்பு கலந்துருக்குக்கா. அவரை நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நான் மட்டும் இல்ல, இப்போ அவரு என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு. அது உனக்கே தெரியும் தானே? அப்படி இருக்கிறப்போ எங்களை எப்படி உன்னால பிரிக்க முடியும்? சத்தியமா முடியாதுக்கா. எங்க காதல் அவ்வளவு புனிதமானது. அடிச்சுன்னா பாத்து காதலாம் காதல். நீயா கத்து குடித்தனமா ஒரு சினிமாவை பாத்துட்டு வந்து அதுல இருக்கிற டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? காதலாம் காதல், மண்ணாங்கட்டி காதல். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ ஒண்ணு ஆகாஷ உண்மையால காதலிக்கல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப வசதியா வாழலான்னு ஆசைப்படுற, அவ்வளவுதான். ஐயோ, அக்கா நம்ம நடிப்பை கண்டுபிடிச்சிட்டாலே. கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வீணா போயிடுச்சு. இன்னும் நம்ம நடிப்பு பத்தலையோ? நீ சொல்ற மாதிரி இவ வசதியா வாழணுங்கிறதுக்காக தான் ஆகாஷ் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறானே வச்சுக்கோண்டி. அதுல என்னடி தப்பு இருக்கு? ஆனா இப்ப ஆகாஷ் தம்பியே இவளை உயிருக்கு உயிரா காதலிக்கும் போது அவருக்கே இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. பாவம் இல்லையா அந்த தம்பி? மா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆகாஷ் கூட என்னதான் உயிருக்கு உயிரா விரும்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சித்துவ மனசார விரும்புறேன்னு தெரிஞ்சதும் ஆகாஷ் இந்த சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்டு டீசெண்டா ஒதுங்கி போயிட்டார்ல. அந்த மாதிரி இவள நாம நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஆகாஷ் இவளையும் மறந்துட்டு டீசெண்டா ஒதுங்கி போயிடுவாரு. என்னால ஆகாஷத்தான மறக்க முடியாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லன்னா நான் செத்த போயிடுவேன். ஐயோ நிலா, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் தங்கச்சி நிலா எப்படிப்பட்ட புத்திசாலின்னு தெரியுமான்னு எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஏன் இப்படி ஒரு முட்டாள் தங்கச்சி கிடைச்சான்னு உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வெறுப்பாகிறேன்டி. அந்த அளவுக்கு நீ படுத்துற. அப்படியா? சரிக்கா, என்னால நீ ஏன் கஷ்டப்படணும்? நான் இது வரைக்கும் என்ன ஒரு லக்கியான பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய அன்லக்கின்னு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. கூட பிறந்த அக்காவுக்கும் என்ன பிடிக்கல. நான் இதுக்கு மேல இதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடி செத்து போயிடுறேன். எல்லாம் ஒன்னாலதான். இப்ப என்ன, உன் கண்ணு முன்னாடி நான் சாகணும்? உனக்குதான் என்ன பிடிக்கல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. அடிக்கா அடி, எல்லாம் உன்னாலதான்க்கா. ஆகாஷத்தை இல்லாம என்னால வாழ முடியாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு சாரதா ஆண்டி கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்குற வழியை பாரு. நீ சாரதா ஆண்டி கிட்ட கேஸ வாபஸ் வாங்கினாதான் நான் உயிரோடவே இருப்பேன். இல்லனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் தடுத்துட்டீங்க.
ஆனா நாளைக்கு உங்க யாருக்கும் தெரியாம நான் சூசைட் பண்ணிப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, போத்தியா உன்னோட பிடிவாதத்தினால நான் என்னோட ஒரு புள்ளைய தான் இழக்க போறேன். அதுதான் தலைவிதினா நடந்து போட்டும். தென்றல், இல்லம்மா, உன்னோட தங்கச்சிக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. அவ தலையில அவளே மண்ணாளி போட்டுக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. இங்க பாருமா, எப்படியாவது நீ அந்த சாரதாம்மா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுமா. அம்மாடி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. சாரதா தன்னோட மகனை கொல்ல நினைச்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. நீ அவங்க வீட்டுக்கு மருமகளா போனோம்னு நினைக்கிறமா. உன்னால அந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேச முடியாதுன்னு தெரியும். அதனால பேசாம நானே அவங்க கையில கால விழுந்து கேஸ வாபஸ் வாங்க சொல்றேம்மா. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே தென்று. புத்தி கெட்ட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதா இல்ல அவ உயிரை காப்பாத்துறதான்னு வரும்போது எந்த அப்பனுக்கும் புள்ளையோட உயிர் தாமா முக்கியமா தெரியும். பொண்ணோட உயிரை காப்பாத்த அப்ப யார் காலையாவது உழுந்துதான் ஆகணும். அப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. என் அப்பா எதுக்காகவும் யார் காலையும் விழக்கூடாது. அழாத நிலா, உனக்காக நான் சாரதா அத்தை கிட்ட பேசுறேன். இந்த அக்காவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் டிராமா பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடி சொல்ற? நிலா, என்னடி இது? செல்லோ டேப்பு. கத்தியில இந்த டேப்பை ஒட்டிக்கிட்டு கழுத்துல வச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு டிராமா பண்ணா காயம் படாதுல. அதே நேரம் நம்ம நினைச்ச காரியத்தையும் சாதிச்சிடலாம். இந்த டேப்பை எப்ப நீ கத்தியில ஒட்டுன? ஆண்டாள் பாட்டி உனக்கு கால் பண்ணாங்கல்ல, அடுத்த நிமிஷமே. இல்லாதங்கடியாதான் அக்கா. அம்மு குட்டியே. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை ஆசையா தூக்கி அப்படியே ரொமான்ஸ் டுயட்லாம் பாடணும்ல, அதான் அப்படியே ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன உங்களால தூக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? என் உடம்புக்குள்ள இருக்கிறது எலும்பு இல்லைங்க, அத்தனை இரும்பு. அப்படியா? வேணா உங்களை இப்பவே தூக்கி காட்டுமா? அப்படியே ஏய் வேண்டாம். ஏய் சும்மா இரு, அத்தை பாத்திர போறாங்க. அம்மா வீட்ல இல்லங்க, மார்க்கெட் வர போயிருக்காங்க. அதனால நான் உங்களை தூக்கி காட்டுறேன். ஏய் வேண்டாம், உனக்கு என்ன பைத்தியமா? சிது வேண்டாம். மாட்டீங்களா? ஒரே ஒரு தடவைங்க. அட இருங்க, நில்லுங்க. உங்களை தூக்குறேன் பாருங்க. எப்படி
இறக்கி விடு. என்ன நடக்குதுங்க? வாங்கம்மா. ஐயோ, அத்தை. கொஞ்ச நேரம் வீட்ல இல்லனா இங்க என்னென்னமோ நடக்குது. ஐயோ இல்ல அத்தை, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை தான் பார்க்க வந்தேன். வந்ததும் வராததுமா இவன் என்ன திடீர்னு தூக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா அது தென்றல் எவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேம்மா. எவ்வளவு வெயிட் இருக்கா? அதான் முழுசா தூக்கி செக் பண்றதுக்குள்ள கரடி மாதிரி வந்துட்டீங்களே. என்னது கரடியா? ஆ, சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன தென்றல், எதுக்கு என்ன பார்க்க வந்த? அது ஒண்ணும் இல்ல அத்தை, இத்தனை நாளா ஆகாஷ் நீலா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நானே அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாலும் ஆண்டாள் பாட்டி விட மாட்டாங்க போல இருக்கே. ஏன் தென்றல்? நீங்க ஆண்டாள் பாட்டி மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கினாதான் நிலா ஆகாஷ் கல்யாணம் நடக்கும்னு அந்த பாட்டி பிளாக்மெயில் பண்றாங்க. ஏங்க அந்த பாட்டி என்ன லூசாங்க? நாம கல்யாணத்தை நடத்த வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன்னு அந்த பாட்டி சவால்லாம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நமக்கு என்ன, நாம ஒதுங்கி இருந்தா கேஸ வாபஸ் வாங்கினாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. தென்றல், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. அத்தை, நிலா இன்னைக்கு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மிரட்டினதும் நான் அவளை தடுத்துட்டேன். ஆனா இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்? அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஆண்டாள் பாட்டி மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடுங்க அத்தை. தென்றல், அது எப்படி முடியும்? அவங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்காங்க? மனசாட்சியே இல்லாம உன்னையும் இவனையும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை முயற்சி பண்ண பாத்திருக்காங்க. அதை எப்படி தென்றல் என்னால மன்னிக்க முடியும்? தென்றல், என்ன நீ தப்பா நினைக்காத. என்னால அந்த ஆண்டாள மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். அம்மா, அந்த பாட்டி தான் ஏதோ முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி நம்ம நிலா லைஃபை ஸ்பாயில் பண்ணணுமா? ஆகாஷ்க்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இனிமே அவளை யாருமா கல்யாணம் பண்ணிப்பா? அவங்களும் நானும் இப்ப நல்லா தானே இருக்கோம். பேசாம ஆண்டாள் பாட்டியை மன்னிச்சு விட்டுருங்க. இல்ல சித்து, அது சரி வராது. அம்மா ப்ளீஸ்மா, தேவையில்லாம பண்றதுனால வாழ வேண்டிய நிலா லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து கேஸை வாபஸ் வாங்குங்க. உன்னை கொல்லணும்னு நினைச்சவங்களையே நீ மன்னிக்க நினைக்கிறிய சித்து. உன்னை புருஷனா அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க என்னங்க ஏங்க என்ன லாயர் சொல்றீங்க? சாரதா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? நீங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா? உண்மையாவே சாரதா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? என்னால நம்பவே முடியல. இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராமநாதன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா, உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாரதாவை பார்த்து நேர்லயே நன்றி சொல்லிடுங்கம்மா. யாருக்கு வேணும் உங்க அம்மாவோட நன்றி எல்லாம்? பயப்படாதீங்க மாமியாரே, நான் கேஸ வாபஸ் வாங்கினது உண்மைதான். ஆனா நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டி
தென்றல் மூலமா என்கிட்ட பேச வச்சதுனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா இதுல என் கணக்கே வேற. நிலா ஒண்ணும் சாதாரண பொண்ணு இல்ல. உங்களை விட அவ 100 மடங்கு ஜெகஜால கில்லாடி. அப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நீங்க அவகிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தைப்பட முடியும். அதனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கினேன். இல்ல இந்த கேஸ் கோர்ட்ல கண்டினியூ ஆயிருந்தா நீங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலா நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நீங்க அவகிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில் தண்டனைய விட பெரிய தண்டனைய தினம் தினம் அனுபவிக்க தான் போறீங்க. நான் உண்மையதான் சொல்றேன் மாமியாரே. இந்த மிளகா இருக்குல்ல, மிளகா, அது சைஸ்ல சின்னதா இருந்தாலும் காரம் ரொம்ப கடுமையா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரிதான் நிலாவும். அவகிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா படாத பாடு பட போறீங்க.